அனகோண்டா ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 25, 2025 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த அனகோண்டா மூவி ஒரு ரீபூட் மூவி. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்ச்சைஸில் 4 ஸ்டாண்ட் அலோன் அனகோண்டா மூவிஸ் வந்திருக்கு. ஒரு கிராஸ் ஓவர் மூவி வந்திருக்கு 2015. ஸோ லாஸ்ட்டாக வந்த ஸ்டாண்ட் அலோன் மூவி 2009 வந்துச்சு. பட் இந்த மூவியை சோனி பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கொலம்பியா பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியில் 2 முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒன்று நம்ம ஆண்ட்மேன் ஃபேம் பால் ரெட், இன்னொன்று ஜுமான்ஜி ஃபேம் ஜாக் பிளாக். 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சைல்டுஹுட் ஃபேவரட் மூவியான அனகோண்டாவை ரீபூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடியான நிலைமையில் போயிட்டுருக்கு. இந்த டைம் பீரியடில் இந்த மூவியை எப்படியாவது ரீபூட் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் கில்லர் மூவி, ஒரு ஸ்லாஷர் மூவி மாதிரி எடுத்து பெரிய ஹிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு டம்மி அனகோண்டா பாம்பு, அதாவது அது டாயா இல்லை பல்லு பிடுங்கின பாம்பா இல்லை பாய்சன்லெஸ் ஸ்னேக்காங்கிறது தெரியல, அதை வச்சு அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவியை பற்றி லாஸ்ட் இயர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷனல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஜாக் பிளாக் அண்ட் பால் ரெட் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆடியன்ஸ் இந்த மூவியை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை ரியலைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. நீங்கள் பயப்படுறீங்களா, சிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனியாக இருக்கீங்களா, உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லையா, அப்போ இந்த மூவிக்கு வாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, வந்து பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பால் ரெட் சொல்லியிருக்காரு. ஸோ ஜாக் பிளாக் சிம்பிளாக சொல்லிட்டாரு. இந்த மூவியோட ப்ரமோஷனல் வீடியோலேயே ஆரம்பிக்கும் போதே we are going to make a movie and there is a big fucking snake in this, it is going to rip everyone off அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டீசரை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிசம்பர் 25 அன்னைக்கு இந்த ரீபூட் மூவியை போய் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் நியர்லி 15 லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டு அனகோண்டா மூவி வரப்போகுது. ஸோ அதனால் நிறைய அனகோண்டா மூவி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நானும் இந்த மூவிக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.